வணக்கம் நண்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். நான் முதல்வன் யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் கீழே தமிழ்நாடு கவர்மெண்ட் ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கு மந்த்லி 7,500 rupees ஸ்டைபண்ட் தராங்க. 10 monthsக்கு தராங்க. டோட்டலாக 75,000 rupees. அது இல்லாமல் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறவங்களுக்கு ஃபர்தராக 25,000 rupees மெயின்ஸ் எக்ஸாமுக்கு தராங்க. அதுக்கப்புறம் மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போகிறவங்களுக்கு இன்னும் அடிஷ்னலாக 50,000 rupeesம் கிடைக்குது. டோட்டலாக 1,50,000 rupees ஒரு அட்டம்ப்ட்லேயே ஒரு மாணவர் இந்த ஸ்கீம் மூலமாக பெனிஃபிட் ஆகலாம். ஒரு அற்புதமான ஸ்கீம். இந்த ஸ்கீமை பற்றி நான் ஏற்கனவே நம்ம சேனலில் பேசியிருக்கேன். பல மாநிலங்களில் இந்தியாவில் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இல்லை, ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கு. இன்னைக்கு தேதியில் நிறைய மாணவர்கள் இந்த ஸ்கீமை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல விஷயம். ஆனாலும் இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் சம்மந்தமாக ஒரு டெவலப்மெண்ட்டை நான் கடந்த 2 வருடங்களாக அப்சர்வ் பண்ணிட்டு வரேன். இதை சுட்டி காட்டணும்னு விரும்புகிறேன். ஒரு சில கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்காலர்ஷிப்பை வின் பண்ணதுக்கப்புறம் தொடர்ந்து யூபிஎஸ்சிக்கு படிக்காமல் வேற சில எக்ஸாமினேஷனுக்கு படிக்க போயிடுறாங்க. மெயினாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு படிக்க போகிறாங்க. இது சரியான ஒரு விஷயமா? கண்டிப்பாக சரியான ஒரு விஷயம் கிடையாது. இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கும் நான் படிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக படிக்கலாம். இதை நானே சஜஸ்ட் பண்ணுவேன். யூபிஎஸ்சின்னு இறங்கிட்டிங்கன்னா 1.25 வருஷம் மெயின்ஸ் எக்ஸாம் வரைக்கும் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனை தான் பிரதானமாக வச்சிருக்கணும். மெயின்ஸ் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 5 மாதம் கிடைக்கும். அந்த பீரியடில் நீங்கள் தாராளமாக மற்ற எக்ஸாம்ஸ்க்கு படிக்கலாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் படிக்கலாம். இதை பண்ணுங்கன்னே நான் சொல்லுவேன். அது இல்லாமல் ஒருவேளை ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியலனாலும் செகண்ட் அட்டம்ப்ட்ல யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணிட்டு அதோடு சேர்த்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் அப்பியர் ஆகலாம். இதெல்லாம் தாராளமாக பண்ணலாம். ஒருவேளை யூபிஎஸ்சியில் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியை நீங்கள் பிரதானமாக எடுத்து படிக்கலாம். ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனை சூஸ் பண்ணிட்டு யூபிஎஸ்சிக்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷனையும் கிளியர் பண்ணிட்டு இந்த பெனிஃபிட்ஸையும் வாங்கிட்டு ஆனால் ஃபர்தராக யூபிஎஸ்சி ஜேர்னியில் அவங்க கண்டினியூ பண்ணாமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு வந்துடுறாங்க. கண்டிப்பாக இது சரியான விஷயம் கிடையாது. தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீமை கொண்டு வந்ததுக்கான காரணமே ஆல் இண்டியா லெவலில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் சென்ட்ரல் சிவில் சர்வீஸில் போய் ஒர்க் பண்ணணும், ரெப்ரசன்டேஷன் பெட்டராக இருக்கணும், இந்தியா ஃபுல்லாக அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீமையை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. கடந்த ஒரு 7-8 வருஷமாக செலெக்ஷன் ரேட் ரொம்ப குறைவாக இருக்குது. இதை மறுபடியும் அதிகமாக்கணும், இதுவும் ஒரு நோக்கம். அதனால் இந்த ஸ்கீம்னுடைய நோக்கத்தை கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீமை நீங்கள் வாங்குறீங்கன்னா தொடர்ந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்லேயே நீங்கள் இருக்கிறது தான் நியாயமானது. ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி செய்யலை அப்படின்னா இன்டைரக்டாக என்ன நடக்கும்னா, உண்மையாலேயே யூபிஎஸ்சிக்குன்னு படிக்கக்கூடிய ஒரு மாணவர் அஃபெக்ட் ஆகிடுவார். ஒருவேளை அந்த மாணவருக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருந்தா அவர் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருப்பார். பட் நீங்கள் இதை வாங்கி யூபிஎஸ்சியை விட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு வரீங்கன்னா இன்னொரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுடைய வாய்ப்பை நாம ஸ்பாயில் பண்ணுறோன்னு அர்த்தம். அதனால் தயவு செய்து இதை மைண்டில் வைங்க. ஒரு டீச்சராக இதை அட்வைஸ் பண்ண வேண்டியது என்னுடைய டியூட்டி. நான் முதல்வன் ஸ்காலர்ஷிப் ஸ்கீமை வின் பண்ணுறீங்கன்னா தொடர்ந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல இருங்க. கண்டிப்பாக கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா யூபிஎஸ்சியிலே செலக்ட் ஆயிடலாம். நன்றி.